சங்கீதம் 146. 8ஆம் அதிகாரம். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கிவிடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். இறைவனின் அளவற்ற கருணையையும் நீதிமான்கள் மீது அவர் வைத்திருக்கும் அன்பையும் அழகாக எடுத்துரைக்கிறது. இந்த வசனத்திற்கான முழுமையான விளக்கம். இந்த வசனம் கர்த்தருடைய 3 முக்கிய குணாதிசயங்களை விவரிக்கிறது. குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். இது 2 நிலைகளில் உண்மையானது. முதலாவதாக, இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தபோது நிஜமாகவே பார்வையற்றவர்களுக்கு பார்வை அளித்தார். இரண்டாவதாக, இது ஆவிக்குரிய பார்வையை குறிக்கிறது. பாவம் மற்றும் அறியாமை என்னும் இருளில் இருப்பவர்களுக்கு சத்தியத்தை காணும் ஞானத்தை கர்த்தர் அருளுகிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கிவிடுகிறார். வாழ்வில் கவலைகள், வியாதிகள், தோல்விகள் மற்றும் மன அழுத்தத்தினால் பாரம் சுமந்து குனிந்து போனவர்களை மடங்கடிக்கப்பட்டவர்கள் கர்த்தர் தழுவி தேற்றுகிறார். அவர் தள்ளாடுகிறவர்களுக்கு ஊன்றுகோலாகவும் விழுந்தவர்களை தூக்கி நிறுத்தும் பெலனாகவும் இருக்கிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். தன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நேர்மையான வழியில் நடப்பவர்கள் மீது கர்த்தர் தனிப்பட்ட அன்பு செலுத்துகிறார். அவர்களை அவர் கைவிடாமல் பாதுகாத்து அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்கிறார். தியானம். இந்த வசனம் நமக்கு கொடுக்கும் நம்பிக்கை என்னவென்றால், நம்முடைய இயலாமையில் தேவன் நம் பக்கபலமாக இருக்கிறார். நீங்கள் எதை பார்க்க முடியாமல் தவித்தாலும், எதனால் சோர்ந்து போயிருந்தாலும், கர்த்தர் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஜெபம். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த அருமையான வசனத்திற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, என் வாழ்வில் நான் காண வேண்டிய ஆவிக்குரிய சத்தியங்களை நான் காணும்படி என் மனக்கண்களை திறந்தருளும். உலக கவலைகளாலும் போராட்டங்களாலும் நான் சோர்ந்து போய் மடங்கடிக்கப்பட்டிருக்கும் நேரங்களில் உமது வல்லமையுள்ள கரத்தினால் என்னை தூக்கி நிறுத்துங்கள். உமக்கு பிரியமான நீதிமானாக வாழ எனக்கு கிருபை தாரும். உம்முடைய மாறாத அன்பையும் பாதுகாப்பையும் நான் என்றும் அனுபவிக்கச் செய்தருளும். நீர் என் துணையாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென்.